பீன்ஸ் குழம்பு பண்ண போகிறேன். வெங்காயம் நறுக்கியாச்சு, தக்காளி நறுக்கியாச்சு. திடீர்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாங்கிட்டு வரணுமா. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. ஆனால் அது வந்துட்டு இஞ்சி பூண்டை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் நல்லா குழுன்னு கெட்டு போயிடாமல் இருக்குமா. ஆமாம். அப்புறம் கரம் மசாலா இல்லையா, கரம் மசாலா புளிக்குழம்பு போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்துட்டு கரம் மசாலா வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த வருங்க, இதுதான் கரம் மசாலா. உங்களுக்கு தெரியாது, அதனால நான் காமிக்கிறேன். தெரியாதுன்னே நினச்சிங்க. இங்கே வருங்க, இதுதான் கரம் மசாலா. இதான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு போட்டு அரைப்பாங்கன்றது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பேசாமல் ரெண்டே வாங்கிட்டு தனித்தனி நச்சிட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி குழப்பிட்டு கொட்டலாமே நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினோம்னா அது நல்லா இருக்காது. ஆமாம், அவ்வளோதான். இந்த பிள்ளை 4 மாதன்றதுனால இந்த வெங்காயம் வந்து என்னென்னு தெரியல, வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. பெருசாக நறுக்கியிருந்தாவது தூக்கி போட்டுருவாங்களாம். சின்ன நறுக்கிறதுனால தூக்கி போட முடியாதான். தைரியமான ஆளாக இருந்தால் இந்த வீடியோ போட முடியாதா? என்ன பங்கு இந்த தான் செகண்ட் ஓடுது. செகண்ட் ஓடி தானே இருக்கு. என்னங்க ஏன் அப்படி இருக்கு? என்னமோ வேலை வெட்டி முறிச்ச மாதிரி. இங்கே வருங்க, இடையில பிரேக்கு. சின்ன கொடுமை சார். அதெல்லாம் பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சது ஆனால் அதில் அரிசி போட்டது நான். அதனால தான் வருங்க நல்லா கொதிக்குதா, அதனால தான் கொதிக்குது. வீடியோல பார்த்தது என்னமோ தக்காளியை வந்துட்டு நல்லா கொலன்னு மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க. மிக்சி மேலே இருக்கு, இருங்க காமிக்கிறேன். அந்த இருக்கா, சரி அந்த இருக்கு. ஆனால் இப்போ எடுக்க முடியாது. எடுத்தோம்னா திரும்ப வண்டியை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது வேஸ்ட்டாக போயிருமா. அப்புறம் எதுக்குங்க மிக்சி? 2 தக்காளி அரைக்காம அப்புறம் எதுக்குங்க மிக்சி? அப்பா வாங்கி கொடுத்தாலாம் 2 தக்காளியோட அரைக்காதா ஓட்ட மிக்சியா? வெள்ளாங்கி வெளி கொடுப்போம். இதில் அப்படித்தான் ராவா அடிக்கிறது தப்பில்ல. இப்போ வீடியோவில் பார்த்தோம், அதில் வந்துட்டு மிளகா பொடி தான் போட சொல்லியிருந்தாங்க, பச்சை மிளகா போட சொல்லவே இல்லை. ஆனால் வந்துட்டு வாங்கி வந்தாச்சா இருக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்துட்டு பச்சை மிளகா வெட்டி போடுறோம். அதுவும் மேடத்துக்கு உரைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா வெட்டி போடுறோம். அதுதான் அதில் ஹைலைட். மார்க் மை பாயிண்ட்ஸ் யுவர் ஆனர். முதலில் கடாயை எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டும். இப்படி சிம்மில் வைத்து முதல்ல கொதித்து பொங்கி விட்டது. அப்ப இது என்ன சிலிண்டர் எரியற மாதிரி தெரியல. இது வெறும் கேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை. இப்போ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, சிம்மில் வச்சாச்சு. ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு அமர்ந்து போச்சு. என்ன ரீசன்னு தெரியல. பெருங்கொண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இப்போ 10 வச்சிருந்தோன்னா குபீல்னு இந்த மூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்களேன், அந்த இடத்துல மட்டும் கருப்புள்ளி. ஆனால் ஸ்மெல்லே வரல. எப்படி அவிடிச்சு பாஜிபல் தானே? ஓகே, சிறப்பு. சரி, இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தூக்கி அந்த அடுப்பில் வச்சுக்கணும். நம்ம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சட்டி கொதிக்க விட்டுன்னு. ஆனால் உலகத்திலே ஆஃப் பண்ணிட்டு சமைக்கிறது எந்த மனைவி மட்டும்தான். அது ஆஃப் ஆயிடுச்சானா? இல்லை இது நல்லெண்ணெய் வந்துட்டு இது எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு ஊத்துற? இவ்வளவு ஊத்துனா 2 நாள்ல குடும்பம் பாத்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இது வந்துட்டு இயற்கையான முறையில் மரச்செக்கு எண்ணெய் 6 லிட்டர் 190 ரூபா. நெஞ்சே வலிக்குது. ஆனா நல்லா வாசனையா இருக்குங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ எவ்வளவு நேரம் கொதிக்க விடலான்னு இருக்கத சொல்லுங்க தர்ஷினி, சுபதர்ஷினி. இப்போ வந்துட்டு சீரகம் வந்துட்டு கொஞ்சோண்டு அள்ளி அப்படி பட்டும் படாம ஒரு ஸ்பூனு. இன்னும் அதிகமா போச்சா, அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த அளவுக்கு சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல. என்ன அதிகமாயி போச்சு. இப்ப என்ன பண்ணாகுதுன்னா, எண்ணெய் வந்து திரும்ப எண்ணெய் வந்துட்டு அதிகமா போயிடுச்சு. அதனால இப்ப திரும்ப வந்துட்டு சீரகம் எல்லாம் போட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ண போறேன். எண்ணெய் வந்துட்டு இப்ப திரும்ப எண்ணெய் பாட்டிலுக்குள்ள, அதாவது சுத்தமான எண்ணெய்க்குள்ள திரும்ப இப்ப கலப்பட எண்ணெய் போகுது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இதான் அரிய காட்சி. பாருங்கள், இப்படியெல்லாம் குழம்பு வைத்தீர்கள் என்றால் சிக்கனம். ஐயோ இல்ல கெட்டலாம் போகுது. என்ன அப்பெல்லாம் 100 வாட்டி கொதிக்க வச்சுட்டு திரும்ப அதை டப்பால ஊத்தி வச்சு சமைக்கிற ஆளுக்கு நம்ம இதெல்லாம கெட்டு போயிட போகுது. நீ பாட்டுக்கு சரி சமைக்கிறியே, நல்லா சமைப்ப விடுறதுக்கு. என்னது உருகுதா? ஆமா, சரி ஒன்றும் இல்லை. சரி இங்கே பாருங்க, டப்பா பத்திலாம்
அடுப்பு பாரு டப்பா கோணி அத காமிப்பா யோசிச்சா டப்பா உருவுது. இந்த மாதிரி விஷப்பரிச்சையான இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னைக்குமே பார்க்காதியே. மரச்சக்கி எண்ணெய் வந்துட்டு பாதி உருகி இதாயிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேன் காத்துல காய வைக்க போறத வந்து ஐயோ கொதிக்குதுங்க உண்மையிலேயே. அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சோண்டு நம்ம நறுக்கி வச்சோம்ல முதல்ல, அதை வந்துட்டு அள்ளி இதில் கொட்டுறோம். ஆனால் பச்சை மிளகாயும் போட்டாச்சா? இந்த பிள்ளை என்ன சொல்லவே மாட்டேங்குது. சீ ஆனால் நல்லா கருகிடுச்சோ இது சீரகம். போதும்பா ரொம்ப குடிச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கே பாருங்களேன், அந்த மாதிரி சீரகத்தை வந்துட்டு எதுக்கு, அதாவது இப்படிலாம் சமைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்படிலாம் சமைக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை. இதுவும் எப்படி கலரா இருக்கு, இதையும் எப்படி கலரா இருக்கு பத்தியா இல்லையா? வீடியோ பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கிரீன் சொல்லி கொட்டுறோம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்? சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் பீன்ஸு போட்டு இந்த மாதிரி கிண்டணும். வாசனை அப்படியே கம்மன்னு இருக்கு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படித்தான் இல்லை, ஒரு மாதிரியா கருகுன வாடை. இதை விட சோறாக்கின கதை உங்களுக்கு தெரியாது. இருங்க காமிக்கிறேன். இருங்க காமிக்கிறேன். சரி, சோறாக்குனதை காமிக்க கூடாதான், அதனால நான் அந்த கதையை சொல்லிடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு கிண்டணுமா. எப்போ பச்சை வாசனை போகும்னு கேட்டிங்கன்னா, நல்லா அந்த கொதிக்கிற தட்டியில் என்ன பண்ணணும்னா அந்த மூக்கை வச்சு பார்க்கணும். அப்படி புரியுது? மூக்கு படப்பா இருந்தா அப்படிதான் பேசல. என்ன பண்றது? போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாம் இவ்வளவு எப்படி மனப்படம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ வதக்கு. பச்சை வாசனை போயிடுச்சா பாரு. இன்னும் பச்சை வாசனை வீசுது, வெடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் வீடியோவில் காமி, அப்போதான் உங்களுக்கு தெரியும். இப்போலாம் வைக்கக்கூடாதுன்னு. நீ 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போடுவாங்க. இஞ்சி பூண்டு விழுது கடிக்கும் காட்சி, அடிவகை காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கு இந்த மாதிரி. போதும் நிறைய விட்டாச்சு. ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம், கஞ்சத்தனம் சொல்லலாம். இதுதான் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, MR கம்பெனி. இதே தான் நீங்கள் இப்போ இனிமேல் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்துடும். இது நமக்கு வேண்டாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கரம் மசாலா கொட்டியாச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா கொட்டி நல்லா அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இது என்னது? என்ன சொல்வா? மிளகா பொடியா? குழம்பு மிளகாய் இஞ்சினால மிளகா வெறும் மிளகா பொடி தானே கொட்டுற? குழம்பு மிளகா தானே? இது எல்லாமே கலந்ததா இப்படி? அவ வந்து மிளகா பொடியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா கொட்டினாங்க. நீ என்ன கரம் மசாலா கொட்டி அப்புறம் மிளகா பொடியை கொட்டுற? இது என்னது? மஞ்சள் பொடியா? மல்லித்தூள். இந்த மாதிரி இருமுறை பக்குவத்துக்கு வந்தோடனே அந்த இது கரெக்டாக இதாகிடுச்சுன்னு அர்த்தம். இதாகிடுச்சு, எந்திரிச்சுன்னு. இப்போ என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணுமா? அப்பா வீட்டு கிரைண்டரு. வேணாம், நல்லா இருக்காது. அப்படியே போட்டு வதக்கி விட்டுரு, பரவாயில்ல. இருந்துட்டு போய் எடுத்து உரம் போட்டு சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். உப்பு, இது நாங்கள் வந்து கல் உப்பு தான் போடுறோம். நீங்கள் நைஸ் உப்பு என்ன அளவு பார்த்து அப்புறம் வந்துட்டு குழம்பு சேர்க்கணும் தான் வருவோம். கல் உப்பு போட்டுக்கலாமே, நைஸ் உப்பு மாற்றி என்ன சொல்லுன்னு எனக்கே தான் தெரியல. நான் பாட்டு பேசிக்கல. அது மாதிரி நீங்கள் பாட்டுக்கு உப்பு போட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாத்திரங்கள் ஒரு சோப்பை தட்டி விட்டேங்க. அதான் எடுத்து தக்காளியை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அள்ளி போட்டு காமி பரவாயில்ல. அந்த
சாமியே தக்காளியை போட்டு என்ன பண்றாங்கன்னா நறுக்குன தக்காளியை அந்த பாத்திரத்தை அள்ளி போட்டு கையை கழுவாம கையை கழுவிட்டா அந்த டேஸ்ட் போயிடும். அப்படி கழுவாம போட்டு கசக்கு மசக்கு கசக்கு மசக்குன்னு போட்டு அதை பிணைஞ்சு அதை கூழாக்கி இப்போ போட போறோம். இப்போ நீங்க வந்துட்டு நீங்க இதை பாருங்களேன், அந்த தக்காளி இருங்க வீடியோல காமிக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நம்ம இப்ப தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியா இருப்பா. தண்ணி 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 சாரி ஊத்தவா வதக்கணுமா? உங்களுக்கே தெரியல என்ன பண்றது, அதான் தேடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளி பரவாயில்ல விடு, அதே அப்படி திம்போம். இந்த கொத்து புரோட்டால எல்லாம் பார்த்துருக்கியா இல்லையா, தக்காளி வந்துட்டு பாதி வந்து நல்லா இருக்கும் திங்கிறதுக்கு, கருகு இருக்கும். அது மாதிரி நினச்சி தின்ற வேண்டியது போதும்னு நினைக்கிறேன். கருன்னு வடை வந்துடும். ஏற்கனவே இதெல்லாம் கறி எத்தனை இது ஊற்றணும்? தும்போது சொல்லுவாங்க 100 ஆயுசு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் இல்லைங்க உங்களுக்கு 500 ஆயுசு கூடும். 2வது கிளாஸ் இல்லை, முதல் கிளாஸ் வாட்டர் தான் வந்துட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவ்வளோதானாங்க? இன்னொரு டம்ளரு? இல்லை ஊற்று, இன்னொரு டம்ளர் ஊற்று. அப்படியே கொஞ்சம் திக்காக வர வரையும் வச்சுக்கலாம். இது பத்தாது. யானை பசிக்கு சோள போறியா? சட்டியை பற்றிலா? சட்டியில் குழம்பு பற்றிலா? மூடி வீடியோ காலா? வாய்ஸ் கால் 15 நிமிஷம் வைக்கணுமா? 15 நிமிஷம் காணாம போயிடும். நீ இன்னும் தண்ணி ஊற்று, ஒரு டம்ளர் ப்ளீஸ். என்னது தண்ணியா? இப்போ எதுக்குன்னா இதில் எதுக்கு தண்ணி எழுத்து வச்சுருக்காங்கன்னா, அந்த இது இருக்குல்ல, இதில் அந்த தக்காளி பிசைஞ்சது இதுதான். எவ்வளோ அடிபட்டுருக்கு வருங்க தக்காளி. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொண்டு கொடுக்க போகிறோம். ஒரே கல்லில் 2 மாங்காய். பாத்திரம் கழுவுன மாதிரியும் ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றுற மாதிரியும் ஆயிடுச்சு. குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி தெரியுது? பீஸ் இல்ல பீன்ஸ். போதும் பாப்பா. போதும்பா. நீ ஊத்துப்பா. 2 நாளைக்கு என் மூஞ்சி தெரியாது, அவங்க போன்ல பண்ணாதான் தெரியும். கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க. ஏன் அப்ப பண்ணல? இல்ல 2 நிமிஷம் அவோட செல்லுக்கு பண்ண சொல்ல அக்காவை. இருங்க இந்த காமிக்கிறோம். அதான் தெரியுதா பேசு. நீங்க எனக்கு தெரியல. அவ செல்ல கூப்பிட சுதா. 15 நிமிஷம் வந்துட்டு இப்படி வச்சிருப்போம். மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம் எவ்வளவு. இது வந்துட்டு எப்படின்னா வந்து நாங்க கோந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கதவு வந்துட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல கேப் இருக்கு. இங்க பாருங்க, இந்த கதவு தெரியுதா? இந்த கேப்பு அதை அடைக்கிறதுக்கு இப்ப பசை தான் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா குழம்பு கொதித்து விட்டது. இங்க வச்சுலாம் எப்படி இருக்கு. ஆனா அந்தந்த மெட்டீரியல் தான் கலர் தெரிய மாட்டேது. பீன்ஸ் வந்துட்டு காணும், இருந்தாலும் பச்சை மிளகா வந்து கலர் தெரிய மாட்டேது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு. நம்புவோம். இப்போ வந்து சிம்மில் இருக்குது, ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல போகிறேன். ஓகேவா? தேங்க்யூ. சோறு இருந்துருச்சு, குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வந்துச்சு பீன்ஸ் குழம்பு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, சோறாக்குறன்ற பேரில் சோத்தை குழச்சி கஷ்டப்பட்டு குழம்பு வச்சா. இங்கே பார்த்தீங்களா மக்களே, இதைத்தான் முதல்ல காமிக்க விடாமல் பண்ணாங்க. நான் இல்லை மக்களே காரணம். யார் மக்களை போய் பார்க்கணும்? யார் மக்களே? நானா மக்களை சோறு ஓட்டுனேன், சோறாக்குனேன். இங்கே பாருங்க மக்களே, நிலைமையை பற்றில மக்களே. கடைசிக்கு பீன்ஸு குழம்பு உண்ணத்துக்கு ஆகலை மக்களே. சரி ஊற்றி அடிப்போம். ஆஹா, அற்புதமாக இருக்கிறது. தயிர் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்குது. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடா 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 அடா, நல்லா அந்த கரம் மசாலோட வாசனை நல்லா இருக்கா?
இந்த பீன்ஸு கொஞ்சம் அப்படின்னு நொறுன்னு ஈஸியாக உள்ளே போயிருதா, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால் தயிருக்கும் இந்த சாம்பார் ஊற்றி தயிரில் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க சில பேர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தயிர் சாதத்தில் இந்த மாதிரி பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நிறைய டேஸ்ட்டாக தான் இருக்குது. சே, பூண்டு குழம்பா, பீன்ஸு குழம்பு. அடுத்த ஒரு மோசமான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.